அம்மே இவ்வளோ பெரிய பஸ்ஸா? ஓய் ஓய், வா வா வா, செம்மையாக இருக்குது சத்தியமாக. சாரி தங்கச்சிங்களா, இன்னும் இந்த பக்கம் பண்ணுறீங்க? மூணாறு, உடுமலைப்பேட்டை. வாவ், செம்மையாக இருக்குங்க. நீங்களாம் போய் வேற ஒரு கம்பெனில வேற ஒரு பிராண்டை விற்க போறீங்க, நான் என்னைய பிராண்ட் ஆக்கி விற்க போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டேன் நானு. நம்ம ஏன் ஒரு பிராண்டா உருவாக்கிக்க கூடாது? கேஜிஎஃப்ல கூட வரும்ல பிராண்ட். கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்? என்னது ரவுண்டா? ரவுண்டா ரவுண்டுண்ணா சுத்தணுமா? அடங்கக்கா ரவுண்டா? ஓ, இந்த ரவுண்டை சொன்னீங்களா? இவனை கூப்பிட்டு உட்கார வச்சு ரவுண்டா? நான் கூட வண்டி சுற்ற சொல்கிறீங்களோட சுற்றுற. ஐயோ ஐயோ, நான் கூட ரவுண்டுன்னு சொன்னையோ வேறு ரவுண்டு நினச்சிட்ருக்கேன். சாயா சாயா. கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம வந்துட்டு எப்பயும் போல் வழக்கம் போல் நம்ம ஒர்க் பார்க்குற இடத்துல 4 ரோட்டில் தான் இருக்கோம். ஸோ வந்து இங்கேருந்து நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோன்னா, நேராக உடுமலைப்பேட்டை போகிறோம். உடுமலைப்பேட்டைக்கு 8 கிலோமீட்டர். அங்கேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா மூணாறு போகிறோம். மூணாறு போகிறதுக்கு அங்கேருந்து கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் அங்கேருந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அங்கேருந்து கரெக்டாக நம்ம நெடுங்கண்டம், அதாவது நம்ம வீடு கேரளாவில் இருக்குல்ல, அங்கே போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அங்கேருந்து நேராக நம்ம தேனிக்கு போகிறோம். ஸோ தேனியில் நம்ம வீட்டுக்கு போகிறோம். அதாவது நம்ம வீட்டில் கேரளாவில் இருக்க வீட்டிலேருந்து தேனிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர், 1 மணி நேரம் ட்ராவலு. அங்கேருந்து தேனிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காலேஜ் போகிறோம். அங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர். காலேஜுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா, அங்கேருந்து வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே திரும்ப வந்துட்டு நம்ம தாராபுரம் வரோம். ஸோ தாராபுரம் அங்கேருந்து வந்து பார்த்திங்கனாக்கா 120 கிலோமீட்டர். மொத்தம் நம்ம லெஃப்ட் சைடு வழியாக இது போய் ரைட் சைடு வழியாக ரைட் சைடு வழியாக வந்து, ஐயோ வரமாட்டீங்க, ரைட் சைடாக வந்து இந்த ட்ரிப்பை முடிக்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட இந்த ட்ரிப்பு வந்துட்டு 150 கிலோமீட்டர் ட்ரிப்பு. ஹரி வந்துட்டானா? ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பான், நான் வந்து பார்த்துக்கிறேன். சரி, நீ போயிட்டுருக்கேன், போயிட்டு வரேன், அம்மாட்ட சொல்லிடுங்க. ஸோ டைம் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா 10 மணி ஆச்சு. இப்போ இங்கேருந்து நம்ம பார்த்திங்கனாக்கா உடுமலைப்பேட்டைக்கு போகணும். அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கனாக்கா நம்ம மூணாறு போகணும். மூணாறுலேருந்து பார்த்திங்கனாக்கா நம்ம கேரளாவுக்குள்ளே நம்ம வீட்டுக்கு போகணும். ஸோ இதுதான் அந்த ரைடோட ஒரு பிளான், ஓகேங்களா? அப்புறம் எல்லாமே எடுத்தாச்சு, க்ளவுஸும் போட்டாச்சு, எல்லாமே பக்காவாக இருக்குது. இப்போ நம்ம போகணும். பெட்ரோலும் போட்டேங்க, இப்போ தான் போட்டேன் 800 ரூபாய்க்கு. ஏன்னாக்கா உங்கள் R15 என்னாச்சு அப்படின்னு நிறையா பேர் கேட்பீங்க. R15 என்னாச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா அது ஒன்றும் ஆகலை. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரமாக வாமிட், அப்புறம் முதுகு வலி வேறு. ஸோ அதனால் பார்த்திங்கனாக்கா இங்கேருந்து நம்ம அவ்வளோ தூரம் போகிறோம், அது ஹீல்ஸில் போகிறோமா, அதனால் குளிஞ்சுக்கிட்டே ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன், உடம்பு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எம்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். R15 வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கேசவன் வெங்கடேஷ் அவங்ககிட்ட வந்துட்டு விட்டுட்டு வந்திருக்கேன். அவங்களுக்கு தேவைன்னா எடுத்துகிட்டு போவானுங்க. மாப்பிள்ளை வண்டியை பத்திரமா பார்த்துக்கோ மாப்பிள்ளை, அது உயிர் மாப்பிள்ளை, வண்டி எதுவும் பண்ணி போடாதீங்க. வண்டி என்னை நம்பி கொடுத்துருக்கீங்க, ஒரு சின்ன கிராச் கூட இல்லாமல் உங்கள்கிட்ட வந்து கொடுத்துருவேன். அதே மாதிரி என் தங்கத்தையும் பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க. இப்போ அதனால தான் நான் வந்துட்டு R15 விட்டு எம்டி எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உடுமலைப்பேட்டைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க, இல்லாட்டி புதுசாக பார்த்துட்டு இருக்கவங்க, அவங்க எல்லாருமே வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு பிடிச்சவங்க எல்லாருமே மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. பிடிக்காதவங்க எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ உண்மையில் நீ வீடியோவே போடாத, உன்னோட நான் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க 4 பேத்துக்கு வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். ரைடு ஸ்டார்ட் பண்ணலாமா? தெரிக்க விட்றோம் அந்த ரைடை. அதுக்கப்புறம் நம்ம எம்டியில் தான் போகிறோம். எம்டி யாராருக்கு பிடிக்கும் அப்படின்றத வந்துட்டு மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள், ஓகேங்களா? இதோட டாப் ஸ்பீடு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் மறக்காமல் பார்த்துக்கோங்க. இந்த வண்டி எடுத்து கிட்டத்தட்ட இப்போ 7வது மாதம் போயிட்டு இருக்கு. இந்த வண்டி ஒரு தடவை கீழே வந்துருச்சு. அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸாக போடுறேன், மறக்காமல் அந்த வீடியோவை போய் பாருங்கள், ஓகேவா? ஸோ இங்கேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நேராக மூணாறு தான். ஸோ அதரப்பள்ளி அது இல்லை, அந்த பாதை இல்லை, சாரி. ஆக்சுவலாக வந்துட்டு போகிற வழியில் வந்துட்டு ஒரு முதல பண்ணை ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு புலிகள் சரணாலயம் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கடந்து தான் போகணும். இது வரைக்கும் நான் அந்த பக்கம் போகிறதுக்கப்புறம் வீடியோ அதிகமாக எடுத்துருக்க மாட்டேன். ஸோ இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுறேன், ஓகேங்களா? கைஸ், இங்கேருந்து 85 கிலோமீட்டர் போட்டிருக்கு மூணாருக்கு. ஸோ ஸ்ட்ரைட்டாக மட்டும் தான் போக முடியும், அந்த பக்கம் போக முடியாது. அப்படி கூடி தான் வரணும் போல். ரைட்டு இல்லைங்க, இதுலேயே யூட்டனை போட்டு எஸ்கேப் ஆயிடலாம். அடங்கும், நல்ல வேலை கவனிச்சிட்டேன்.
அங்கே போய் ஒரு யூட்டனை போட்டு கரெக்டாக அந்த இடத்துல ரைட் கட் பண்ணணுங்க. கட் பண்ணி போனால் 85 கிலோமீட்டர் மூணாறு. ஸோ கொஞ்சம் தூரம் தான் இந்த மாதிரி ரோடாக இருக்கும். அதுக்கப்புறம் ஹில் ஸ்டேஷன் தான். ஸோ அங்கே வந்து டவர் வேறு கிடைக்காதுங்க. அண்ணே 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 நிறுத்துங்கோ. இங்கேருந்து பாருங்கள் 88 கிலோமீட்டர் போட்டிருக்கு பார்த்தீங்களா மூணார். ஸோ அதெல்லாமே கரெக்டாக லெஃப்ட் சைடு. இப்போது லெஃப்ட் சைடு போகணும். ஆம்புலன்ஸ் வேறு வருதுங்க. எல்லோரும் வேண்டிக் கொள்ளுங்கள், யாருக்கும் எதுவும் ஆக வேண்டாம் என்று. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. ஸோ இந்த பக்கம் போகலாமா இல்லை வேணாமா? ஓடிடுவோம், யார் என்ன சொல்ல போகிறான். சிக்னல் வேறு நம்மளுக்கு பார்க்க தெரியாது. சின்ன வயசுலேருந்தே தட்டி தூக்கியிருப்போத. பட் ஜஸ்ட்டு மிஸ்ஸு அம்மே. ஸோ கைஸ் இங்கேருந்து கரெக்டாக 88 கிலோமீட்டரு. ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த மாதிரி டிராஃபிக்கு ரோடாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹில் ஸ்டேஷன். அங்கே போய்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். செம்மையாக இருக்கும். போகிற வழியில் ஒரு ஃபால்ஸ் ஒன்று வேறு இருக்குங்க, ஒரு அருவி. அது நல்லாயிருக்கும். தூரத்தில் தான் பார்க்க முடியும். பக்கத்தில் ஒரு நாள் போகலாம், ஓகேங்களா? அது ஒரு வீடியோ வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் போட்டு வச்சுக்கோங்க. மனசிலாயோ போகலாமா? ஓகே கைஸ் போகலாம். அண்ணே வரலாமா? அண்ணே வர வேணாமா? போடு பிரேக். அடாடாடாடாடா. உடுமலை என்னது அமராவதி டேம். ஸோ ஓகே, அமராவதி டு உடுமலை அந்த பஸ்ஸில் போட்டுருந்தது. ஆமே இவர் என்னப்பா சடார்னு பிரேக்கை போகிறாரு. கொஞ்சம் கேப் தாங்கண்ணே, விருட்டுன்னு புகுந்து ஓடிடுறேன். எங்க அது இது? வாவ் நைஸ், நல்லா இருந்துச்சு அந்த பஸ்ஸு. ஓகே, வெறும் ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்க வேண்டியதான். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் எடுக்கணும். இங்கேருந்து லெஃப்ட் எடுத்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செக் போஸ்ட் வரும். ஸோ அப்படியே வந்து ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிடலாங்க. அவங்க வந்து எல்லாமே செக் பண்ணுவாங்க. நம்ம வேறு பின்னாடி பேக் வச்சுருக்கோமா, கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. விட்டுட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. தம்பிங்களா, சாரி தங்கச்சிங்களா, இன்னும் இந்த பக்கம் பண்ணுறீங்க? புல்லெல்லாம் ஓரமாக இருக்குது, ஓரமாக போய் மேய்ங்க. ஏய் யாரா நீ? அங்கே பாருங்க, தனியாக நம்ம தலைவர் மட்டும் தனியாக வராரு. ஏய் நல்லா அங்கே ஜோடியாக போகிறாங்க, நீ என்னடா என்ன மாதிரி தனியாக வந்துட்டுருக்க பாரு. மூணார் 74 கிலோமீட்டர், மறையூர் 32, சின்னூர் அப்படின்ட்டு 16 போட்டிருக்காங்க. சின்னூர் அப்படின்னு ஏதோ ஒன்று போட்டிருக்கு. கருமா என்னன்னு தெரிலங்க. இங்கேருந்து போனால் ஒரு செக் போஸ்ட் வருங்க. ஸோ செக் போஸ்ட்டை தாண்டின பிறகு அப்படி ரோடு இருக்கும் பாருங்க. நம்ம வேறு எம்டி வேறு வச்சுருக்கோம், அப்படியே பெண்டாக தான் இருக்கும் ஃபுல்லாமே. உள்ளே விட்டு சல்லுன்னு போகலாம், செம்மையாக இருக்கும். பட் நம்ம ஸ்லோவாக தான் போகிறோங்க. R15 இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் என்ன, நம்மளுக்கு கொஞ்சம் முதுகு வலினால அதை எடுத்துகிட்டு வர முடியாமல் போச்சுங்க. ஸோ மிஸ் யூ மை பைக் ஹினாட்டா, லவ் யூ ஸோ மச். கைஸ் இதோ இதுதான் செக் போஸ்ட்டு. ஸோ நம்ம பிடிப்பாங்களா என்னன்னு தெரில, பார்ப்போம். எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். பார்த்தாங்க பட் நிப்பாட்ட சொல்லலை. 2 போலீஸ்காரண்ணா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ஜாலியாக. ஸோ இங்கேருந்து மூணார் 73 கிலோமீட்டர், அமராவதி நகர் வந்து 5 கிலோமீட்டர். ஸோ அமராவதி நகர் இந்த பக்கங்க, அதாவது லெஃப்ட் சைடு. ஸோ லெஃப்ட் சைடு அந்த பாதையில் போனோன்னா அங்கே கொஞ்சம் தூரம் போனோன்னே ஒரு முதல்ல பண்ண ஒன்று இருக்குங்க, செமையாக இருக்கும். அப்படியே முதல்ல எல்லாமே இருக்கும், பட் எல்லாமே அப்படியே பொம்மைமானிக்கே இருக்கும். முதல்ல ஒரிஜினல் முதல்ல தான், ஆனால் எல்லாமே சிமெண்ட்டை வச்சு பெயிண்ட் என்னமோ உண்மையாகவே ஏதோ பெயிண்ட் அடித்து பொம்மை கணக்காக வச்சுருக்க மாதிரி அங்கே இருக்கும். ஆனால் அது எல்லாமே உண்மையான முதல்ல தான், நகராமல் அப்படியே இருக்கும். ஒரு சில முதல்ல வாய் திறந்த மாணிக்கு இருக்கும், தண்ணிக்குள்ளே இருக்கும், குட்டி முதலெல்லாம் இருக்கும் செடிக்குள்ளே, சூப்பராக இருக்குங்க அந்த பக்கம். நான் போயிருக்கேன் இதுக்கு முன்னாடி, ஆனால் வீடியோ போட்டதில்லை. ஸோ நம்ம இன்னொரு நாள் போகிறப்ப போடலாம். இந்த பக்கம் நிறையா விலங்குகள் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க போர்டில், பட் இருக்கானான்னு தெரில. அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் வீடியோவில் காட்டுறேங்க. ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாமே இந்த ரோடு தான் இருக்கும். மறக்காமல் மூணாருக்கு போகிறவங்க எல்லாருமே இந்த ரோடை ட்ரை பண்ணுங்கள். கோயம்புத்தூர்லேருந்து அப்புறம் உடுமலைப்பேட்டை இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு மறக்காமல் பொள்ளாச்சி இருக்கவங்க எல்லாருமே இந்த பக்கம் ட்ரை பண்ணுங்கள். எல்லா ரைடர்ஸும் இந்த பக்கம் தான் ட்ரை பண்ணுவாங்க. பாருங்கள் ஆப்போசிட்டில் வராங்க. தலை ஆட்டினார், பட் அவ்வளோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு தெரில. நான் வந்துட்டு கை காட்டினதுக்கு வந்துட்டு தலையை லைட்டாக ஆட்டினார்.
ஏன்னா அவங்க க்ளவுஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. டக்குன்னு உடனே கையெடுத்து மடிக்க முடியாது. இப்படி கையை இப்படி டக்கு நம்ம டிஷர்ட் போட்டிருக்கோமா இப்படின்னு மடிச்சிடலாம். அவங்க வந்து அப்படி இல்லை. ஸோ அதனால் இங்கே வந்துட்டு டிக்கெட் வேறு எடுக்கணும். ஐயோ கையில் 10 ரூபா கூட இல்லையே. எல்லாமே ஃபோன்பேயில் இருக்குது. ரைட்ரா, ஓகே. இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு தெரில. கேஸ் வேறு எடுத்துகிட்டு வரல. மூணாறு. உடுமலைப்பட்டை. அங்கே தான் வீடு இருக்கும். ஓமாங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ எதுக்காக நின்றேன்னா அந்த மொபைல் வந்துட்டு ஃபோன் அடிச்சுட்டே இருந்துச்சு. ஸோ அதை பார்க்குறக்காண்டி நின்றேன். பட் இங்கே டவர் இல்லைங்க. காய்ஸ், இந்த பஸ்ஸுக்காரண்ணே வழி விடுவாரா இல்லையான்னு தெரில. விட்டாருன்னா நல்லாயிருக்கும். ஓடிடுவோம். அங்கங்கே இப்படி தாங்க ஸ்பீடு பிரேக் போட்டு வச்சுருப்பாங்க. நல்லா போயிட்டுருக்கு. செம்மையாக இருக்குங்க உண்மையிலேயும் ரோடு. கைஸ், இந்த பிளேஸை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள் இந்த பக்கம். ஏதோ அந்த ஒரு படத்தில் ராகவா லாரன்ஸ் வந்துட்டு ஒரு மூவியில் நடிச்சிருப்பான். அந்த மூவியில் வந்து இந்த மாதிரி தான் ஃபுல்லாக காடாக இருக்கும். அதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குங்க. அப்படி இதுக்குள்ளே ட்ரக்கிங் போனால் எப்படி இருக்கும். அங்கே பாருங்கள் அந்த மலையை. வாவ், எல்லாமே செம்மையாக இருக்குங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தோன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். செம்மையாக இருக்குப்பா. ரோடு சின்னதாக இருக்குது பட் நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த பக்கம் தான் வியூ வேறு லெவல். இல்லைங்க அப்படியே போக உங்களுக்கு காட்டுறேன். செம்மையாக இருக்குங்க. ஆனால் கைஸ், ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். அதில் வந்துட்டு டிரைவரை வாடா போடா அப்படின்லாம் சொல்லாதீங்க அப்படின்றீங்க. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக அழகாக ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காருன்னு. இதனால் வந்துட்டு ஆப்போசிட்டில் வர வண்டிக்கு எந்த ஆபத்தும் இல்லை, இவருக்கும் எந்த ஆபத்தும் இல்லை. ஸோ அதனால தான் வந்துட்டு பையா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அந்த ஒன்றில் ஹிமாலயன் போகுது. ஸோ இவர் பாருங்கள், நான் டிரைவர் அப்படி வேணும்லாம் பேசலை. இவர் பாருங்கள் எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணி இப்போ வழி விடுறாரு மட்டும் பாருங்களேன். ஹாரன் அடித்தார் பார்த்தீங்களா? அவ்வளோதான். ஒரு ஹாரன் அடித்தோடனே போய்க்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹாரன் அடித்தார்ல. ஸோ டிரைவரோட ரெஸ்பெக்ட் பண்ணுறது எனக்கும் தெரியும் டிரைவருக்கு. பட் அந்த இடத்துல வந்து அவ்வளோ ஸ்பீடாக போகக்கூடாது. அதில் வந்துட்டு ப்ரோ அவர் 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிருக்காரு, நீங்களும் அதே ஸ்பீடில் தான் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ நான் ஒரு வண்டி 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிருக்கேன் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அது உங்களுக்கு தெரியாது. ஸோ அது எப்படி போனாங்க அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு காட்டினா தான் புரியும். ஏன்னா இது வந்து நான் நேரில் பேசுகிறது இல்லை, வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறது. அப்படின்னா நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது அது என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்த்தா மட்டும்தான் உங்களால் அங்கே எப்படி போயிட்டுருக்காங்க அப்படின்றத வந்து நீங்கள் உணர்வீங்க. அதனால தான் நான் வந்து வீடியோவோட காட்டினேன். ஸோ அது என் மேலே தப்பு தான். பட் அது உங்களுக்கு தெரியணும்னா அதை நான் அப்படி தான் காட்டி ஆகணும். ஸோ வேறு வழி இல்லைங்க. கைஸ், இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குங்க. எங்கே பாருங்கள் தார். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு தார் வாங்க போகிறோங்க. கண்டிப்பாக வாங்குவோங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. வாங்கி காட்டுறேன். ஆஹா, செக் போஸ்ட். பட் நம்ம கண்டுக்கவே இல்லையே. போவோம், அவர் தான் கண்டுக்கலையே. ஸோ பைக்கில் காரில் வரவங்க தான் செக் பண்ணுறாரு. அவரே கண்டுக்காதப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? ஆஹா, இப்போ கண்டுக்கிட்டாங்கங்க. தேங்க்யூ. அவங்க ஸ்டாப்லேயே தான் வச்சுருந்தாங்க. பையன் ஏதாச்சும் பதட்டப்படுறானா அப்படின்னு செக் பண்ணாங்க. ஒரு பட்டு பதட்டம் இல்லையே. இத்தனைக்கு என்கிட்ட லைசன்ஸ் கூட ஃபோனில் தான் இருக்குது. பிடிச்சா செக் பண்ணட்டும், என்கிட்ட என்ன இருக்கோ அவங்க எடுத்துக்கிட்டோம். காய்ஸ், நான் சொன்ன ஃபால்ஸ் இதாங்க. தோ இருக்குது பார்த்தீங்களா, இது ஒன்று. அப்புறம் இன்னொன்று இருக்குது, அதையும் காட்டுறேன். செம்மையாக இருக்குது பாருங்கள். வா, இது வந்து ட்ரக்கிங் பண்ணி வந்தால் அசால்ட்டாக போகலாம். பட் இதை வந்து நம்ம பசங்களோட இன்னொரு நாள் வரவோங்க. இங்கே கண்டிப்பாக வரோம், உள்ளே போய் குளிக்கிறோம். செம்மையாக இருக்குது பாருங்கள். யார் யார் இந்த ஃபால்ஸுக்கு வழியாக இந்த பாதை வழியாக வந்திருக்கீங்க, இதை பார்த்துருக்கீங்க அப்படின்றத வந்து மறக்காமல் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? கிளம்பலாமா? வண்டி எதுவும் இல்லைங்க. செம்மையாக இருக்குப்பா. ஆனால் பார்க்குறதுக்கு
இத்தனை நாளாக உள்ளே இருந்துட்டு இதெல்லாம் பார்க்கல, பட் இப்போ நல்லா இருக்கு. வாவ் வாவ் வாவ், செம்மையாக இருக்குது சத்தியமாக. இப்போயே கீழே போய் குளிக்கணும் போல் இருக்குங்க. அது வழியாக நடக்கிறதுக்கு பாதையெல்லாம் இருக்குங்க. வாவ், கண்டிப்பாக வாரங்க, கண்டிப்பாக வரோம். நடக்கிறதுக்கு பாதையெல்லாம் இருக்குது, செம்மையாக இருக்குது. வாவ் வாவ், இங்கே பாருங்க, கண்டிப்பாக வாரங்க. வால்பாறை போய்ட்டு அடுத்த ட்ரிப்பு இங்கே தாங்க. பசங்க கூட வரோம், பசங்க கூட வர மாஸ்க் காட்டுறேன். ஏய் ஹாய், உன் பேர் மறந்துருச்சே. செம்மையாக இருக்குங்க அந்த ரோட்டில் போகிறதுக்கேவும், அருமையாக இருக்குது. ஆஹா, ஜில்லுன்னு ஆகுதுங்க இப்போ தான். காருக்காரண்ணே இல்லைங்க, நான் இப்போ எப்படி போகிறேன்னு மட்டும் பாருங்கள். ஸோ செம்மங்க காய்ஸ். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், பட் நம்ம வந்துட்டு நம்ம ஹினாட்டா வந்துட்டு இன்னொன்று வேலை இருக்குது. அதுக்கு நம்ம டயர் மாற்றணும். ஸோ டயர் மாற்றுற வீடியோ, அப்புறம் சர்வீஸ் விடுற வீடியோ, அதுக்கப்புறம் வேறு என்னது, ஸோ அதில் கொஞ்சம் வீடியோ வேலையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு அதெல்லாம் கண்டிப்பாக. ஐயோப்பா, ஹேய் என்ன வண்டிக்குள்ளே வந்து பிடிங்கிட்டு வர பாடுறா. நம்ம வண்டிக்கு அந்த வேலையெல்லாம் இருக்குங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் போட்டு வச்சுக்கோங்க. நான் எப்பயும் சொல்கிறதான், பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், பிடிக்காதவங்க கமெண்ட் பண்ணுங்கள். சாரி, பிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்காதவங்க லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கவே மாட்டேன்னா அப்படின்னு சொன்னால் 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான். முன்னாடி போகிற அண்ணா பார்த்துட்டு இருக்காரு, தம்பி நீ வாப்பா நான் வழி விட்றேன் அப்படின்றாரு. பட் எனக்கு வந்துட்டு வர மாதிரி மைண்டில் வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். காய்ஸ், இப்படியே போயிட்டு இருக்கும்போது சடனாக வண்டி பிரேக்கை பிடிச்சி அப்படியே ரிவர்ஸில் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி தோணுச்சு. இவ்வளோ பெரிய ரைடில் அம்மே இவ்வளோ பெரிய ரைடில் என் ரைடவே பின்னாடி கொண்டு வர அளவுக்கு ஒரு அட்ராக்ஷன் க்ரியேட் பண்ணுற மாதிரி இங்கே ஒன்று இருக்குங்க. இங்கே பாருங்களேன், வாவ் செம்மையாக இருக்குங்க. போகிறோம், அந்த இடத்துக்கு போகிறோம், பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. வாவ் 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 வாவ், சூப்பராக இருக்குங்க கண்ணுக்கு பார்க்குறதுக்கு. அப்படியேவும் போகிறோம், அங்கே போகிறோம், இன்னொரு நாள் போகிறோம், கண்டிப்பாக போகிறோம். இங்கே பாருங்களேன், மரத்து மேலே ஒரு குட்டியாக ஒரு வீடு, செமையாக இருக்குல்ல. இதுதான் ரெசார்ட்டுங்க. அந்த எப்படி சொல்கிறது, இந்த பலூன் மாதிரியே வீடு மாதிரி இருக்கும். ஸோ அது அந்த மாதிரி ரெசார்ட்டு. ஸோ இங்கே பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க. ஒரு நாள் போகலாம் இதுக்கும். ஹாய் கேமரா. ஏங்க நானும் இந்த ரைடில் எப்படியாச்சும் போகலான்னு பார்க்குறேன். இங்கே பாருங்களேன், இல்லைங்க உங்களுக்கு காட்டுறேன். இங்கே ஒரு சின்னதாக ஒரு குட்டியாக ஃபால்ஸ் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே பாருங்கள், இல்லைங்க இங்கே பாருங்களேன், செம்மையாக இருக்குது. புலி படத்தில் ஒரு ஆமை ஒன்று வரும்ல, ஸோ அது மாதிரியே இருக்குங்க. எவ்வளோ பெரிய ஆமை. அவங்க எல்லோரும் நம்மளை தான் பார்க்குறாங்க. நல்லா இருந்துச்சுங்க, ஆனால் நல்லா இருக்குங்க. இதெல்லாம் இத்தனை நாள் நான் பார்க்கவே இல்லை இந்த பக்கம், ஆனால் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அம்மே இவ்வளோ பெரிய பஸ்ஸா? ஓய் ஓய்